தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. முன்பதிவிற்கு 9962700000. चेन्नई गर्ल, चेन्नई। वो चेन्नई वाला कुछ सवाल पूछ रहे थे क्या? इनसे था वो चेन्नई वाला या मुझसे था? आपसे। अच्छा मुझसे था। ओके पूछिए पूछिए पूछिए. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு கடந்த 2024 விவாகரத்தாச்சு. கடந்த சில மாசங்களா தனுஷும் நடிகை மிருணால் தாக்கூரும் காதலிக்கிறதாகவும் சீக்கிரமே இவங்க திருமணம் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு. ஆனா தனுஷோ மிருணால் தாக்கூரோ இதுக்கு எந்த ஒரு பதிலும் அவங்க தரப்புல இருந்து கொடுக்கல. சமீபத்துல மிருணால் தாக்கூர் நான் தனுஷ் அவர்களை லவ் எல்லாம் பண்ணல, அவர் எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லி இருக்கிறதா ஒரு ஆர்டிகல் வைரலாச்சு. ஆனா அந்த ஆர்டிகல் போலியானதுன்னு தெரிய வந்துச்சு. இப்படி தனுஷ் மற்றும் மிருணால் தாக்கூரை பத்தின செய்திகள் வெளியாக காரணமே தனுஷ் மிருணால் தாக்கூர் நடிச்ச சன் ஆஃப் சர்தார் 2 படத்தோட ஈவென்ட் ஒன்னு அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஈவென்ட் அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ சோஷியல் மீடியால வைரலாகவே பலரும் இவங்க டேட் பண்றதா பேசிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில மிருணால் தாக்கூர் கிட்ட தனுஷோட தொடர்பு படுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் சோஷியல் மீடியால இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. மிருணால் தாக்கூர் மற்றும் சித்தாந்த் சத்ருவேதி நடிப்புல வர February 20 வெளியாக இருக்கிற படம் தான் தோ தீவானே செஹர்மைன். இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் நடந்துச்சு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் நடிகர் சித்தாந்த் கிட்ட வேலண்டைன்ஸ் டே பிளான் என்னன்னு கேக்குறாங்க. இன்னொரு ரிப்போர்ட்டர் சென்னையை சார்ந்த நபரை டேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மிருணால் தாக்கூர் சித்தாந்த பார்த்து ஓ சென்னை பொண்ணா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனா சித்தாந்த் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ற வேலை தான் இருக்கும், அதனால பெருசா பிளான் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் ஆங்கர் இவங்க கிட்ட ஏதோ சென்னை பர்சனானு ரிப்போர்ட்டர் ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்களேன்னு கேக்குறாரு. உடனே சித்தாந்த் அந்த கேள்வி எனக்கா இல்ல மிருணால் தாக்கூருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் மிருணால் தாக்கூரை பார்த்து சிரிச்சுட்டு ஓ எனக்கு தான் புரியுதுன்னு சொல்லியிருக்காரு. சித்தாந்த் மறைமுகமா மிருணால் தாக்கூர் தனுஷை டேட் பண்றதா வர நியூஸை வச்சு ஸ்டேஜ்லயே அவங்கள ட்ரோல் பண்ணியிருக்காரு. மிருணால் தாக்கூரும் தனுஷோட லிங்க் பண்ணி தான் சித்தாந்த் பேசியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சிலர் சித்தாந்தோட ரியாக்ஷன் பார்த்தா மிருணாலும் தனுஷும் டேட் பண்றதா வர நியூஸ் எல்லாமே உண்மைதான் போலயே அப்படின்னு பேசிட்டு வராங்க. சிலர் சித்தாந்த் சும்மா சோஷியல் மீடியால வர ரூமர்ஸை வச்சு மிருணாலா ட்ரால் பண்ணியிருக்காரு, மத்தபடி அந்த நியூஸ் எல்லாம் உண்மை இல்லைன்னு இன்னொரு பக்கம் கமெண்ட்ஸ் வரதையும் பார்க்க முடியுது. ஆனா தனுஷ் மற்றும் மிருணால் தாக்கூர்னு ரெண்டு பேருமே இவங்களை சுத்தி வலம் வர இந்த செய்திகளுக்கு நேரடியா எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருக்கிறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் சோஷியல் மீடியால வைரலாகி எப்போதும் பேசுபொருளாவே இருக்கு. தனுஷோ இல்லனா மிருணால் தாக்கூரோ இதை பத்தி நேரடியா பதில் கொடுத்தா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் இட்லி கடை படத்தை தொடர்ந்து போர்த்தொழில் டைரக்டர் இயக்கத்துல காரா அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமே இந்த படமும் வெளியாக இருக்கு. மேலும் அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்திலையும் நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட பூஜை நேத்து நடந்துச்சு. மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலான்னு இவங்களா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் இசையமைக்கிறாரு. பெரிய பொருட்செலவுல இந்த படம் உருவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி தனுஷ் அவரோட பட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. முன்பதிவிற்கு 9962700000.